ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்பெஷலான லட்டு தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவலை வறுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட்னஸ்க்கு நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது கூட நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம், அது தனியாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலையே இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 7-8 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவில் தாங்க இருக்கும். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கையிலேயே. பட் அது கரெக்டாக பிடிக்க வரல. ரொம்ப ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னொரு வாட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிக்க வருது, சூப்பராகவும் இருக்குது. நான் நெய்லாம் விடலை அண்ட் ஏலக்காவும் போடலை. ஸோ அப்போ தான் இந்த வேர்க்கடலை ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் இந்த டேட்ஸோடைய ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் நான் விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். கிருஷ்ணருக்கு சீக்கிரம் கொடுக்கணுன்றதுக்காக எல்லாரும் களத்தில் இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம நெய் தொட்டுலாம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அதில் டேட்ஸ் இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. இது நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு இதை செஞ்சு கொடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.